நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மாமா. என்ன மாமால? இனிமே எல்லாம் அப்படிதான் மாமா. காஃபி தரவா மாமா? ஏய், நீ ஏதோ கிண்டல் பண்ற என்ன? என்ன மாமா, நீங்க தான் நேத்து நைட்டு உங்களை மாமா மாமான்னு கூப்பிடணும்னு சொன்னீங்க. ஓ சாரி மகா. நேத்து கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டேன். சொல்லவா என்ன பண்ணேன்னு? ஐயோ வேண்டாம் மகா. அதெல்லாம் இல்ல, நான் சொல்லுவேன். ஐயோ உனக்கு கையெடுத்து கும்புறேன், வேண்டாம் மகா ப்ளீஸ். நேத்து ஒருத்தரு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னாரு. அப்படி இல்லாம சொன்ன? பாட்டு டான்ஸ்னு ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். பாவி, என்டர்டெயின்மெண்ட் பண்ண? அதெல்லாம் கூட பரவாயில்ல. கையில மல்லிப்பூலாம் சுத்திக்கிட்டு 80s மைனர் மாதிரி ஒரு லுக் விட்ட பாரு, சான்ஸே இல்ல. ஐயோ மகா விட்டு மகா ப்ளீஸ். அப்புறம் அது என்ன பாட்டு? நிலக்கா இது. ஐயோ வேண்டாம் மகா, கையெடுத்து கும்புறேன், வேணா கால கூட விடுறேன் மகா ப்ளீஸ். சரி பொழைச்சு போ. சாரி மகா, ஆடு கிடைச்ச சந்தோஷத்துல தர்மர் பாட்டி வச்சாரு, கொஞ்சம் சாப்பிடலாம் தான் உட்காந்தோம். அதுவா 4 ரவுண்டு தாண்டி போயிருச்சு. சார் நேத்து ஃபர்ஸ்ட் டைம் குடிச்ச மாதிரி தெரியலையே. வேற எக்ஸ்பெக்ட் குடிக்கிற மாதிரி இருந்தானா? கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேன்னு சொல்லவே இல்லையே. நீ எனக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன்லாம் கேட்டியா? நான் அப்படிதான் நினைச்சேன். நீ இருக்கிறப்போ நேத்து தான் ஃபர்ஸ்ட், அதான். சரி காஃபி எடுத்துட்டு வரவா? மகா சாரி. எதுக்கு? நேத்து அப்படிலாம் பண்ணதுக்கு. நல்லாதான் இருந்துச்சு, விடு. அடி பாவி, நீ நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். குடிச்சாதான் ரொமான்ஸ் வரும்னா அப்பப்ப குடிக்கலாம், தப்பே இல்ல. ஏய் மாமா, அவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு கொரட்டை விட்டு தூங்கின பாரு, அதான் ஹைலைட். ஏய் ஹலோ மாம்ஸ், வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருக்க நீ? வீட்ல தான். கொஞ்சம் வெளியில வரியா? வந்திருக்கீங்களா? இதோ வரேன். ஹாய் மாம்ஸ். என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். உள்ள வாங்க மாம்ஸ். இல்லந்திரா, நான் உன்ன பக்கம் தான் வந்தேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி யாரோ மாதிரி வெளில நின்னு பேசுறீங்க? உள்ள வாங்க மாம்ஸ் ப்ளீஸ். மகா இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னா. என்னது இது? ஸ்வீட் பண்ணா, உடனே உன் ஞாபகம் வந்துச்சான். மகா நல்லா இருக்கால? நல்லா இருக்கா. என்ன பத்தி அடிக்கடி பேசுவாளா? ஏய், உன்னை பத்தி அடிக்கடி பேசுறா. நிறைய மிஸ் பண்றான் அவள. வீட்டுக்கு வர வேண்டியதானே? வரணும். இப்ப நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ். மாமா இருக்காரா? இருக்காரு. அதனாலதான் வரலையா? நல்லா இருக்காருல்ல? நீங்களே உள்ள போய் பாருங்க. இல்ல இருக்கட்டும். நீ எப்படி படிக்கிற? ஏதோ படிக்கிறேன். உள்ள வர மாட்டாரமா? நான் கூப்பிட்டேன்ப்பா. இது என்னடா?
யாரோ மாதிரி வெளியே நின்று பேசிக்கிட்டு உள்ள வா. இல்லை மாமா இருக்கட்டும். வீட்டுக்கு கூப்பிட்டப்ப தான் வர முடியாதுன்னு சொல்லியாச்சே. உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு போனதான் என்னவா? மாம்ஸ் உள்ள வாங்க மாம்ஸ். இல்லை பரவாயில்ல இந்திரா, நான் கிளம்புறேன். அவ்வளோ கோபம். இல்லை கோவலம் எது இல்லை மாமா. அப்புறம் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா என்ன அர்த்தம்? சாரி மாமா, உங்களை ஹேட் பண்ணணும்னு நான் இதை பண்ணலை. மகா சில விஷயங்கள் அப்செட்டாக இருக்கா. அவள் இந்த வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு ஈஸியாக வர முடியாது. அவள் வராதப்போ நான் மட்டும் எப்படி? உள்ள வர மாட்டியா? நான் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. அதுமாரி நான் நடந்து அவளே ஹர்ட் பண்ணக்கூடாது. நானும் அதை அவளுக்கு பண்ணா அது நல்லா இருக்குது மாமா. இப்போ உங்களை விட எனக்கு மகா முக்கியம். இப்படி பேசுறது எனக்கு சரியான தெரியல. அவளுக்கு என்னை விட்டு வேற யாரும் இல்லை. இப்போ மகா தான் எனக்கு முக்கியம் மாமா. நீங்க தான் அப்படி சொல்ல வச்சீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மறுபடியும் ஒன்று சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு மகாவோட சந்தோஷமா நான் இங்கே வருவேன். சாரி மாமா. பாய் இந்திரா. அப்பா மாம்ஸ் அப்படி பேசுறது நம்பவே முடியலப்பா. அவன் சொன்னது ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருக்குமா? அவன் மகாவை நல்லா பார்த்துப்பான். அப்பா மகா ஸ்வீட் கொடுத்து விட்டுருக்கா. எனக்கும் ஒன்று கொடுமா. ம். தம்பி, அண்ணே வாங்க. என்ன வேலையா இருக்கீங்களா? இல்லைண்ணே சும்மா உட்காந்துருந்தேன் அவ்வளோதான். சிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கோம். ஆமாம், அதனால தான் வீட்லேயே நல்ல நேரம் பார்த்து கிளம்பி வந்தோம். உட்கார்ந்து பேசலாமா? வாங்க உட்காருங்க உட்காருண்ணே. பொதுவாகவே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் ராசி இதெல்லாம் ரொம்பவே நம்புற ஆளு. நீ நம்ம கூட வந்த பிறகு ஆர்டர் வரிசையா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கேட்ரிங் ஆல்ரெடி ஃபேமஸ். அதில் ஆர்டர் வருது. இதில் நான் என்ன பண்ணேன்? ஆஹா ஆஹா, பெருந்தன்மை பெருந்தன்மை. நீ உன்னால இல்லைன்னு சொன்னா கூட ஜட்ஜி வீட்டு கல்யாணத்துல நீ பண்ண ஐட்டம்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகித்தான் அதே குடும்பத்துல எனக்கு மேலும் 3 ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமாம், இதுவரைக்கும் நாங்கள் ஆர்டர் எடுத்த குடும்பத்திலிருந்து எங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்ததே இல்லை. பக்கத்து குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். தம்பி, இந்த மாதிரி கரைச்சல் இல்லாம காசு கிடைக்கிற ஆர்டர் கிடைக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல தம்பி. ஆமா, இதுவரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் கிடைச்ச அளவுக்கு காசு கிடைச்சதே இல்லை. தம்பி மன்னிச்சிருங்க அண்ணா. அண்ணன், என்ன நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஆமா, அது என்னன்னா தம்பி, நீ ஏன் நம்ம கம்பெனியில பர்மனண்டா பொறுப்பெடுத்துக்க கூடாது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்னன்னா தம்பி, நீ ஏன் நம்ம கம்பெனியில பர்மனண்டா பொறுப்பெடுத்துக்க கூடாது? டெம்பரவரியா சமைக்கிறது, சில ஐட்டங்கள் பண்றதுன்னு இல்லாம நீ ஏன் நம்ம கேட்டரிங்ல ஒரு பொறுப்பேத்துக்க கூடாது? எனக்கு இதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் என்ன பொறுப்பேற்றுக்கிறது? நம்ம கேட்டரிங் சாதாரண நிறுவனம் கிடையாது, சர்வதேச நிறுவனம். ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல வந்தேன். அண்ணன் இது வரைக்கும் இவ்வளோ சாதாரணமா எங்க கம்பெனிக்கு ஆள் எடுத்ததே கிடையாது. கேட்டரிங் காலேஜ் பசங்க எவ்வளவோ பேரு கியூல நிக்கிறாங்க தெரியுமா? தம்பிங்க சொல்றது அத்தனையும் உண்மை. நான் இந்த நிறுவனத்தை 60 வருஷமா மன்னிக்கணும் 20 வருஷமா நடத்துறேன்னா
அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்பிக்கை, நேர்மை, சாப்பாட்டுல ருசி, இந்த மூணும் தான் நிறுவனத்தோட அடிப்படை. ம் ம் நம்ம நிறுவனம் எங்க கனவு மட்டும் இல்லை, எங்க அப்பாவோட கனவும் கூட. இதுல நீயும் வந்து சேர்றதுல பெருமைப்படணும் தம்பி, பெருமைப்படணும். நீ சமைக்கிறது துடைக்கிறதெல்லாம் வேணாம், என்ன எப்படி செய்யலான்னு மட்டும் சொன்னா போதும். அத தம்பிங்க பார்த்துப்பாங்க. நீ இறங்கி வேலை செய்ய வேணாம், பொறுப்பு ஏத்துக்க. இவ்வளவு தூரம் சொல்லும்போது வேண்டாம் நான் சொல்ல போறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். இது நம்ம நிறுவனம். நான் என்ன உனக்கு சம்பளம் கொடுக்கறது? உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீயே எடுத்துக்க. எங்க ஒற்றுமையை பார்த்து எல்லாரும் பஞ்ச பாண்டவர்னு சொல்லும்போது ஒருத்தன் குறையறானேன்னு யோசிச்சிருக்கேன். இப்போ நீயும் சேரும்போது அந்த குறை நீங்கிடுச்சு. நீயும் எங்கள்ல ஒருத்தன். என்னையிலிருந்து நாம 5 பேர். நால்வர் 5 ஆனோம். சிஸ்டர் கிட்ட இனி உன் வேலையை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு. அது இனி இந்த அண்ணன் பொறுப்பு. வரட்டா? சரிங்கண்ணே. அண்ணா என்ன நாங்க தம்பி வரேன். சரிங்கண்ணே. இந்திரா பா, வரலாமா? ஏன்பா எப்பவும் இப்படியே கேக்குறீங்க? வாங்கப்பா. எல்லாரும் வளர்ந்துட்டீங்கம்மா, எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சாப்பிட்டியாடா? ம், காலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. ஏன்? இந்திரா, உனக்கும் என்ன பிடிக்கலையா? அப்பா, ஏன்பா இப்படி கேக்குறீங்க? நான் அப்பாவா உனக்கு எதுவுமே செய்யல. நீ சந்தோஷமா இருக்கேன்னு இவ்வளவு நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. என்னாச்சுப்பா உங்களுக்கு? நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். பொய் சொல்லாத இந்திரா. நீ சின்ன குழந்தை, நீ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைச்சது தப்பு போல. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்ன புரியல? புரியாம தான் ஹோமுக்கு ஃபோன் பண்ணி உன் அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சியா? சொல்லு, எதுக்காக உன் அம்மா அப்பா யாருன்னு இப்ப தேடுற? ஹோம்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்னன்னு அவங்ககிட்ட சொல்லட்டும். பா, சாரிப்பா. சும்மாதான். சும்மா பண்ற விஷயமா அது? ஆ? இங்க நீ சந்தோஷமா இல்ல, அதுக்காக தான் உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு தேடுற. நாங்கெல்லாம் உனக்காக இல்லைன்னு தானே அர்த்தம். சாரிப்பா, தப்புதான். நான் நான் அப்படி மீன் பண்ணி கேக்கல. அப்படி யாராவது உயிரோட இருக்காங்களா? ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். அவ்வளவுதான். கேட்டு என்னம்மா பண்ண போற? உயிரோட யாராவது இருந்தா போக போறியா? சாரிப்பா, சாரி. இங்க பாரு இந்திரா, நீ என் பொண்ணு. மத்தவங்களையும் உன்னையும் நான் வித்தியாசமா நினைச்சதில்லடா. இதுதான் உன் வீடு. இங்க இருக்கிறவங்க தான் உன் சிஸ்டர்ஸ். உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நான் தாண்டா அப்பா. வேற யாரும் உனக்கு இல்ல. சாரிப்பா. அம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட பேசுறா.
இப்படி நீ ஏதாவது பண்ணி உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி தேவையாடாதெல்லாம். இனிமே பண்ண மாட்டேன்ப்பா. ஏற்கனவே மகா அனுப்பியாச்சு. ஜனனி என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ நீயும் போகணும்னு நினைச்சா அப்பா தாங்குவனா சொல்லு. அப்பா சாரிப்பா, ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி. இல்லம்மா, உன்னை நினைச்சதான் கவலையா இருக்கு. உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கலன்னு தோணுது. அப்படிலாம் இல்லப்பா, உங்களை மாதிரி என்னை யாருமே பாத்துக்க முடியாதுப்பா. அம்மா அம்மா, இனிமே இப்படிலாம் பண்ணாத. ஆ? நீ இந்த வீட்டுல பிறக்கலங்கிறது நீ இப்படிலாம் பண்ணும்போது தான்டா ஞாபகத்துக்கு வருது. அப்போட செல்ல பொண்ணுடா நீ. உன்னை யாருக்கும் தூக்கி தர முடியாது. இனிமே இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன்னு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்பா, ஐம் சாரி. ஆமா, வீட்டுல பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சரியா போயிரும்டா. ஆ? உனக்கு எப்போ என்ன தோணாலும் அப்பா கிட்ட பேசு. ஆ? தப்பா யோசிக்காத, சரியா? சரிப்பா. நல்ல பொண்ணு, அப்பாவோட செல்ல பொண்ணா எப்பவும் என் கூட இருக்கணும், சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, ம். ம். ஏய், கிளம்பிட்டியா? ம், உடம்பு சரியில்லையா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்ளோ நேரம் தூங்க மாட்டல, அதான் கேட்டேன். சின்னதை டயர்டாக படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல. பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு. எழுப்பி இருக்கலாம்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ரெஸ்ட் எடு. ஆமா, டைம் என்ன? 9 ஆகுது. சாப்பிட்டியா? கொஞ்சம் சாப்பிட்டேன். அது என்ன கொஞ்சம்? உன்னை விட்டுட்டு சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு. எழுப்ப வேண்டியது தானே? தூங்கிட்டு இருந்த, எழுப்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. எத்தனை ஒரு மாதிரி இருந்துச்சு? சரி, டிஃபன் லஞ்ச் ரெண்டும் இருக்கு, கரெக்டா சாப்பிடு. நேத்து மாதிரி நான் வந்து பாக்கும்போது அப்படியே இருக்க கூடாது, ஓகே? ம், சரி, நான் சாப்பிடுறேன். நீ லஞ்ச் எடுத்துக்கிட்டியா? ம், வாட்டர் பாட்டில் இருக்கு பாரதி. பர்ஸ் எடுத்துக்கிட்டல? இந்தா, நீயே செக் பண்ணு. ஏய், இல்ல வேணாம், இருக்கட்டும். ஆட்டோ வர சொன்னியா? இல்ல, நான் போய் எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் நானே ட்ராப் பண்றேன். அதெல்லாம் வேணாம், நானே போய்க்கிறேன். ஏன், சும்மா தானே இருக்கேன், நான் ட்ராப் பண்றேன். ஆ, நீ டயர்டா இருக்குன்னு சொன்னல, ரெஸ்ட் எடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆட்டோ காசு செலவுன்னு சேரட்டோ பிடிப்ப, அதெல்லாம் வேண்டாம், நானே ட்ராப் பண்றேன். வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன், என் வண்டியில இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சபதமா? எப்ப கேட்டாலும் வேண்டாங்கிற. ஆ, அப்படி இல்ல. அப்புறம் இது டெய்லி ஒரு வேலையாயிடும். பிக்கப் பண்றதும் டிராப் பண்றதும் நான் டெய்லி உன்னை டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதுல என்ன இருக்கு? என்னே பார்த்துட்டு இருந்தா போதுமா? உன் வேலையை நீ பார்க்க வேணாம்? அதுக்குதான் வேலை இல்லையே. என் கூடவே சுத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி தேடுறதா? ஓகே ஓகே, நீங்க ஆட்டோல கிளம்புங்க மேடம். அது ஓகே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். டோரை லாக் பண்ணிக்கோ. ஏய், இதெல்லாம் ஓவராமா? நீ மட்டும் சொல்றது இல்லையா? நான் சொல்றது அக்கறையில. நான் சொல்றது மட்டும் இக்கறை இல்லையா? ஆனா ரொம்ப பேசுற நீ. சரி, மறக்காம சாப்பிட்டுருன்னு. பாய். சரி, பத்திரம் போனோன்னு மெசேஜ் பண்ணு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. போன் இப்பதான் காலையில தண்ணியில விழுந்துருச்சு பாரதி, ஆன் ஆகவே மாட்டேங்குது. என்னன்னு பாத்துடுறியா? ஏய், போன்ல என்ன பண்ணுவ? நான் ஆபீஸ் போன்ல இருந்து உனக்கு கால் பண்றேன். சரி, என் போன்ல சிம்ம போடுறேன். உன்னை யாராவது கூப்பிட்டா என்ன பண்றது? என்ன யாரு கூப்பிட போறா? ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இதை நான் சரி பண்ணி வைக்கிறேன். ம். பார்த்து போயிட்டு வா. பாய்.
ஹலோ ஹலோ மகா மேடம் இருக்காங்களா? நீங்க? அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். அவங்க இப்பதான் கிளம்புனாங்க. அவங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அவங்க போனும் ரீச் ஆகல. அவங்க ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கு. அவங்க கிளம்பி ஆஃப் அன் ஹவர் இருக்கும், வந்துருவாங்க. ஓகே சார், ஒரு மீட்டிங் இருக்கு. விக்னேஷ் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் உங்க நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னாரு. யாருன்னு சொன்னீங்க? விக்னேஷ் சார், எங்க எம்டி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஃபைவ் மினிட்ஸ் நானே ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம், நானே போய்க்கிறேன். விக்னேஷ் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீட்டிங் இருக்கு. ஏன் என் வண்டியில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சபதமா? எப்போ கேட்டாலும் வேண்டாங்க.